அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு நான் பார்க்க போறது வுதுல எது எது பிலர்ஸ், எது எது சுன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது கட்டாயமா செய்ய சொல்லுகிறான், அடுத்தது என்னது சுன்னா. முதலாவது நாம பார்ப்போம் வுதுல எது எது பிலர்ஸ். இந்த பிலர்ஸ் என்பது வுதுல மொத்தமா 6 இருக்குது. 6 பிலர்ஸ் இருக்குது. இந்த 6 பிலர்ஸ்ல நீங்க ஏதாவது ஒன்று விட்டா கூட உங்களோட வுது இன்வேலிட், உங்களோட வுது ஏத்துக்கொள்ளாது. ஏன் வுதுல கட்டாயம் இந்த ஆரம் செஞ்சே தாகணும். அதை தவிர சுன்னா நீங்க எதை விட்டாலும் பரவாயில்ல, உங்களை செஞ்சா நன்மை, செஞ்சா அவங்கள செய்யாட்டியும் உங்களோட வுது வேலையில், அது பிரச்சனை இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதால சொல்றான், 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே நீங்க தொழுகைக்கு வரப்போல உங்களோட முகங்களை கழுவி, கைய முழங்கை மட்டும் கழுவி, தலைய தண்ணீரால ரப் பண்ணி இப்படி தொலைச்சி, காலை கரண்டை கால் மட்டும் கழுவ சொல்றான். அப்ப இது மொத்தமா 4 பில்லர்ஸ். அப்ப 5வது என்னது, எல்லாம் ஆர்டர் படி செய்யணும். ஒண்ட தலையை கழுவிட்டு காலை கழுவில, காலை கழுவிட்டு தலையை கழுவில. அப்ப ஒரு வுதுவோட ஒரு கட்டாயம் நீங்க செஞ்சே தாகணும், எல்லாமே ஆர்டர் படி தான் செய்யணும். 6வது என்னது, உங்களுக்கு பிரேக் அடிக்கல. நீங்க இப்ப வுது இப்போ உங்களுக்கு கோலன்னு வருது, இப்போ கோலம் ஆன்சர் பண்ணிட்டு உங்களுக்கு பேலன்ஸா வுது செய்யல, கட்டாயம் ஆர்டர் படி செய்யணும். அப்படி நீங்க விட்டாலும் உங்களோட உங்களோட வுது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இத்தான் வுதுல இருக்கிற 6 பில்லர்ஸ். ஒரு மனிதன் அவரோட டயபெட்டிஸ் நோயாலேயோ ஏதாவது ஒரு நோயால அவரோட கை இல்லாட்டி கால் எடுக்கப்படுது, வெட்டி இப்படி ஃபுல்லா வேறதாக்கப்படுது. இப்ப அவருக்கு ஆர்டிபிஷியல் காலை தான் போட்டிக்குது, பிளாஸ்டிக் கால். இப்ப அவருக்கு என்ன செய்யணும், இப்ப அவர் வுது செய்யணும், தொழுவணும். அவர் என்ன செய்யணும், தொழுவ கடமை அவருக்கு. இப்ப அவருக்கு ஆர்டிபிஷியல் லெக் கழட்டிலுமான நிலைமை இருந்தா, அதை கழட்டிட்டு வுது செஞ்சுட்டு திருப்பி அதை போடலுமான நிலைமை இருந்தா அவர் கட்டாயம் அதை கழட்டிட்டே தான் போடுவோம். அப்படி இல்லாட்டி அவர் கழட்டினா ஒரு பெரிய பிரச்சனை, அது இப்படி கம் போட்டு இல்லை அது ஏதாவது போட்டு ஒட்டி வச்சுக்கண்டா, அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் கஷ்டப்படுறது ஒரு மார்க்கம். அதுக்கு மேலால அவர் வுது எடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஷாஅல்லாஹ் அவரோட வுது வெளி அதையோட தொழுகையிடும். அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னென்றால், ஒரு சஹாபா யுத்தத்தை கலந்து கொண்டிய போல அவரோட மூக்கு வெட்டிப்படப்பட்ட சரி. இப்போ அவருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு பொய் ஆர்டிபிஷியல் மூக்கொண்டு அவருக்கு வைக்க சொன்னேன், செட் பண்ண சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றல அவருக்கு அதை கழட்டிட்டு வுது செய்யுங்க, கழட்டிட்டு இப்படி தொடச்சிட்டு வுது செய்யுங்க, அப்படி இல்லை. அதுக்கு மேலால வுது செய்யுங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல. அப்ப அந்த ரெஃபரன்ஸ் தான் இது. அப்போ உங்களுக்கு கழட்ட இல்லாத நிலைமை, அப்படி இல்லாட்டி கழட்டின ஒரு பெரிய பிரச்சனை நான் விழுந்துருவேன்டா, உங்களுக்கு தாராளமா அதோட வுது செய்யலும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஷாஅல்லாஹ். அடுத்ததாவது வுதுவோட என்னென்ன சுன்னத் முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான சுன்னத் என்னென்றால் மிஸ்வாக் செய்யறது ஒரு சுன்னத். இரண்டாவது பிஸ்மில்லா, வுது ஸ்டார்ட் பண்ண முந்தி பிஸ்மில்லா சொல்றது ஒரு சுன்னத். அடுத்ததாவது கைகள் இல்லாட்டி தலை ஏதாவது 3 டிப் கழுவுறது சுன்னத், அது ஃபர்து இல்லை, சுன்னத். அடுத்தது மூக்க கழுவுறது, மூக்க நல்லா கிளீன் பண்றது, நோ சொல்லு கிளீன் பண்றது, அதுவும் ஒரு சுன்னத். அடுத்ததாவது அவங்களோட திக் பியர்டி அப்படின்ட்டு உங்களோட பெரிய அடர்த்தியான தாடி, இப்போ உங்களுக்கு அந்த தாடியை கழுவுறது இப்படி ஊற வைக்கிறது இல்லை, தண்ணி 2 கையிலும் எடுத்துட்டு இப்படி கழுவுறது, அப்ப அதுவும் ஒரு சுன்னத்தை. அடுத்ததாவது இது ஒரு ரெக்கமெண்டான சுன்னா, அது என்ன, வுது செய்ய போல அந்த தண்ணீரை விட்டுட்டு புதிய தண்ணி எடுக்கிறது, அதுவும் ஒரு சுன்னத். அடுத்ததாவது காலை கழுவ போல இப்படி உங்களோட காலெண்ட இப்போ நீங்க ஃபிங்கர்ஸ் இப்போ உங்களோட விரலை விட்டு இப்படி கழுவுறீங்க, அப்ப அதுவும் ஒரு சுன்னத்தை. அடுத்ததாவது எப்பயும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிச்சம் ஒரு ஆசையான விடயம் இருந்தால் வலதால தொடங்குறதும் ஒரு சுன்னத். அடுத்ததாவது வுது செஞ்சு முடிஞ்சிட்டீங்க, இப்போ வுது செஞ்சு முடிஞ்சு வாரீங்க, துவா சொல்றது, வுதுவுக்கு பின்னால் வுதுவுக்கு போற ஒரு துவா இது, அந்த துவா சொல்றதும் ஒரு சுன்னத். அப்ப இத்தான் சுன்னத். இது அடுத்தது முதல்ல பார்த்து பிலர்ஸ். அப்ப இந்த சுன்னத்தை நீங்க விட்டாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா செஞ்சாலும் பெரிய நன்மை உண்டிக்குது. அப்ப இதான் நாங்க இன்றைய பார்த்த பாடம். இன்ஷா அல்லாஹ் வார பாடத்துல ஒவ்வொரு டாபிக்களும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.